மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாலை 6 மணி இலங்கையில நேற்று எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. இன்றைக்கு சமையல் எரிவாயுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால பல பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஈரான் பலதரப்பட்ட தகவல்களை இன்றைய நாள்ல உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இதுல அவங்க வெளியிட்ட தகவல்கள்ல பல நாடுகள் இதனால பாதிக்கப்பட போகுது. ஏன் இலங்கையும் கூட நேரடியாக இதனால பாதிக்கப்படலாம். அது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்று ஹார்முஸ் கால்வாய் வழியாக கொண்டு செல்லப்படுகின்ற கப்பல்கள் தொடர்பான பல தரவுகளையும், இந்த ஹார்முஸ் கால்வாய் தொடர்பான முக்கியமான தீர்மானங்களை ஈரான் வருகின்ற நாட்களில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரானிய மிக முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் பேராசிரியர்களும் ஈரான் பக்கமாக உத்தியோகபூர்வமாக இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஹார்முஸ் கால்வாயை ஈரான் முற்றுமுழுதாக மூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். இந்த ஹார்முஸ் கால்வாயை ஏன் இவர்கள் மூடப் போகிறார்கள் என்றால், இப்பொழுது பல நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது அமெரிக்காவால. அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், தாங்கள் விரும்புவோர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுது. ஒரு நாளும் இந்த கனவு பலிக்க போறதில்லை. ஈரான் அதை விட்டுக் கொடுக்க போறதும் இல்லை. அதனால இந்த போர் தொடர்ச்சியாக இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதால ஈரான் இப்பொழுது ஹார்முஸ் கால்வாய் மேல குறி வச்சிருக்காங்க. அப்படி இதை மூடினாலும் இன்னும் சில நிபந்தனைகளை அவங்க கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த ஹார்முஸ் கால்வாய் வழியாக பயணிக்கின்ற கப்பல்களுக்கு வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா, ஈரான் இப்பொழுது இந்த தாக்குதலால மிகப்பெரிய அளவான பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு காரணம் யுத்தம் செய்த நாடுகள் தான். இந்த யுத்தம் செய்த நாடுகள் தான் இந்த செலவை ஈடுகட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது அந்த கொள்கையில், அந்த எண்ணத்துல ஈரான் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல வந்தால் இந்த கால்வாய் வழியாக செல்லுகின்ற அத்தனை கப்பல்களுக்கும் வரி விதிப்பதே நிலையாக கொண்டுள்ளது ஈரான். இந்த தகவல்களை ஈரான் என்று அவங்களுடைய பல ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன செய்ய போறாங்கன்னா, ஒவ்வொரு கப்பல்களுக்கும் வரி விதிக்க போறாங்க. வரி விதிக்கும் போது பல நாடுகள் இதனால பாதிக்கப்படும். பல நாடுகள் இதுக்கு வரி விதிக்க வேண்டி வரும். வரி விதிக்கும் போது பல நாடுகளுக்கான ஏற்றுமதியில விலை உயர்வுகள் வரலாம். ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, இந்த வரியும் விதிக்கணும். இங்க கொண்டு கொடுக்கும் போது இப்ப இருக்கிற எரிபொருளுடைய விலைகள் இன்னும் 20 முதல் 40% வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுது. இதனால மிகப்பெரிய அளவுல எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அமெரிக்கா உள்ளிட்ட, ஏன் அமெரிக்கா இந்த பகுதியால தான் அதிகமான எரிபொருளை கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், ஏன் இலங்கையும் இதனால பாதிக்கப்படும். நிறைய பேர் கேட்கலாம், அந்தந்த நாடுகள் பாதிக்கப்படலாம், இலங்கை வந்து ஹார்முஸ் கால்வாய் வழியாக எரிபொருளை கொண்டு வரதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா சீனா, இந்தியா, நாம எரிபொருளை வாங்குற சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இங்கிருந்து தான் கொண்டு வராங்க. ஏன் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள், ஆசிய நாடுகளுடைய மிக முக்கியமான நாடுகள் இங்க இந்த வழியா தான் கொண்டு வராங்க. உலகத்துல 20% எரிபொருளை கொண்டு செல்லுகின்ற பாதை இந்த ஹார்முஸ் கால்வாய் தான். இதுல முக்கியமா ஆசிய நாடுகள் இருக்காங்க. எனவே இதனால இலங்கைக்கும் பாதிப்புகள் இருக்கு. இந்த வரி நிலைமையை ஈரான் அறிவித்தால் அமெரிக்காவோ அல்லது மேல்த்தைய நாடுகளோ ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி இருக்கு. ஏன் அவங்களோட பக்கம் இல்லை இந்த ஹார்முஸ் கால்வாய் அப்படின்றது, இந்த கடல் பரப்புன்றது ஈரானுக்கு சொந்தமானதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஈரானுக்கு சொந்தமானது இல்லை, இது சர்வதேச கடல் மட்டம்தான். ஆனாலும் ஓமான் இந்த பக்கமாக, அதாவது ஈரான் பக்கமாக இந்த கால்வாய் வழியாக வரும்போது அவங்களோட அந்த பகுதியால, அதாவது போர்டர் அப்படின்னு சொல்லுங்க, அந்த பகுதியால வரணும். கிட்டத்தட்ட ஈரானுக்கு உள்ளால வார மாதிரி தான் அது இருக்கும். இவங்க வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதை மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கப்பலுக்கான வரி செலுத்துறதுக்கு நடைமுறையை கொண்டு வந்தால் கண்டிப்பா செலுத்தி தான் போக வேண்டிய கட்டாயமும் வரலாம். இது ஒரு மிக முக்கியமான விடயமாக ஈரான் பக்கமாக இன்று வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்திகள்ல சொல்றாங்க. இது பல நாடுகள் இப்பொழுது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வாங்க, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க என்ற ஒரு கட்டத்துக்குள்ள ஈரான் வருமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளை ஈரான் வைக்க வாய்ப்புகள் இருக்கு சர்வதேச ரீதியில. ஈரான் தங்களோட கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஆயுதத்தை வைத்திருக்காங்கன்றத வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஊடகங்கள் மூலமாகவும் அங்கு உத்தியோகபூர்வமா அரச நிலைகளை வெளியில சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஊடக பேச்சாளர்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை இன்று ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்க நேரத்துல அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியில, அந்த முதலீட்டுல அமெரிக்கா இந்த
எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையே செய்ய போகிறாங்க. இதை செய்கிறதுக்கான ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு, இந்தியாவுடைய முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 20 வருட கால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இன்று பரவலாக ஈரான் பக்கமாக ஈரான் ஊடகங்களில் பேசும்போது இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அமெரிக்கா தங்களுக்குத்தானே எரிபொருளை வருகின்ற காலங்களில் உருவாக்குறதுக்கான அல்லது சுத்திகரித்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இது நீண்ட கால போராக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இப்பொழுது சர்வதேச ரீதியில். இவங்க இப்ப பேச்சுவார்த்தை முடிஞ்சு இது நிறைவுக்குள்ள வந்தாலும் மீண்டும் ஈரான் மீது எப்போ வேணாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்ற ஒரு கட்டத்துக்குள்ள இவங்க அந்த எண்ணத்தில் இருப்பதுதான் இப்பொழுது அமெரிக்கா ஒரு மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமெரிக்காவில் உருவாக்குவதற்கு முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனால அவங்க தப்பித்துக் கொள்வாங்க. பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதோட ஆசிய நாடுகள், இப்ப இலங்கை போன்ற பல நாடுகள் பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உலகத்துல இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இப்ப வரைக்கும் இந்த 11ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 85 நாடுகள்ல எரிபொருளுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கிறது. சில நாடுகள் ஏப்ரல் மாதத்தினுடைய, அதாவது ஒவ்வொரு மாதம் முதல் கிழமையில் தான் எரிபொருளுடைய விலையை அதிகரிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் வரையில முதல் கிழமையில இந்த மாதிரி நிலைமை இருப்பதால இன்னும் பல நாடுகள் எரிபொருட்களுடைய விலைகளை அதிகரிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.